ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். என்னப்பா இந்த ஜீ தமிழில் எந்த சீரியல் எடுத்தாலும் மேரேஜாக கொண்டு வந்து இழுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி இப்போ தான் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ரேவதி மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் இந்த வீரா சீரியலில் மேரேஜ் ஏற்பாடு பண்ணி பல தடங்கள் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை தடங்கள் தான் கொண்டு வரது, இது எல்லாத்துக்குமே காரணம் கண்மணி தான். ஸோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பல வழியில் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல எப்படி வெற்றி பெற போகிறாங்க, நம்ம வீராவும் மாறணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கதைக்களமாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிருந்தா கார்த்திக் மேரேஜ் வந்து நடந்துடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் படி அதே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், யாரையும் நம்ப முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் ஒரு நியூ என்ட்ரி வராங்க. அதுவும் வெள்ளித்திரையிலேருந்து நம்ம ஆக்டர் ராம்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சீரியலில் அறிவு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம மாறனுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ப்ரொமோலுமே பார்த்துருப்பீங்க. ஸோ செமையான மாசான சண்டை காட்சியோட ப்ரொமோவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ பிருந்தாவை கடத்தினது போய் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ராமச்சந்திரனையும் வந்து கடத்தி அவங்க குடோனில் போட்டு நெருப்புலாம் பற்ற வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல செம ஃபைட் சீக்வன்ஸ் மாறணும் அறிவு அப்படிங்கிற கேரக்டரில் ராம்கி சாரும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக மாசாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் அவங்க காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம அதாவது அறிவு சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நம்ம மாறன் ஃபேமிலிக்குங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்கமிங்கோட என்ட்ரியுமே இருக்குது. ப்ரொமோ வந்து அவங்களே ப்ரொமோலேயே வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் நடந்துடும். ஆனால் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் கொண்டு போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து எண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் கதைக்களம் போயிட்டுருக்கு. ஸோ கேக் கட்டிங்லாம் கூட நடந்திருக்கு. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு முன்னாடியே வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. பட் ஒரு வீடியோவாக இப்போ தான் கிடச்சிது. அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஜீ தமிழ் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆனதுக்கு தான் நினைக்கிறாங்க. 1 மில்லியன்ங்கிறது மட்டும் போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னு நமக்கு தெரியல. அன்றைக்கு அவங்க கொடுத்த அப்டேட்டில் ஜீ தமிழ் 1 மில்லியன் சொல்லி நமக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. நம்ம அப்டேட் பண்ணி நமக்கு இதை பற்றி கொடுத்துருந்தோம். அதுலேருந்து ஒரு வீடியோ, ரொம்ப அழகான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் நேற்றுக்கு எபிசோட்ஸ் பார்க்கலங்க, ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பிருந்தாவை காப்பாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் பார்த்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.